எல்லோருக்கும் வணக்கம். மாடி தோட்டத்தில் டேபிள் ஆரஞ்சு செடி வருடம் முழுவதும் காய்கள் காய்ச்சிக்கிட்டே இருக்கணும்னா அதுக்கு நம்ம என்னென்ன உரங்கள் கொடுக்கணும், அந்த செடிகளை எப்படியெல்லாம் பராமரிக்கணும், இந்த செடியை பற்றிய எல்லா தகவல்களையும் இந்த பதிவில் பார்க்கலாங்க. என் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். இந்த செடி பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கி வச்சேங்க. புழல் கேம்பில் ஒரு நர்சரி இருக்குது, அதில் தான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன செடி தான். நான் வாங்கும் போதே இந்த செடியில் பூக்களும் ஒரே ஒரு பிஞ்சும் இருந்தது. இந்த செடியை வாங்கிட்டு வந்து ஒரு 3 நாள் கழித்து தான் இந்த செடியை நான் இதில் நடவு பண்ணேங்க. கொஞ்சம் பெரிய தொட்டியாக பார்த்து நடவு பண்ணலான்னு வெயிட் பண்ணேன். ஆனால் எனக்கு அப்போ தொட்டி கிடைக்கல. அதனால் இந்த தண்ணி கேன்லேயே நான் இதை நடவு பண்ணிட்டேன். தண்ணி கேனில் நடவு பண்ணாலும் இந்த செடி நல்லா வளர்ந்து இப்போ காய்களை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. எப்போவுமே இந்த செடியில் காய்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த செடிக்கு சீசன்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. காய்கள் பிஞ்சுகள் எப்போவுமே இருக்கும், பூக்களும் பூத்துக்கிட்டே இருக்குங்க. ஆரஞ்சு செடியில் இருந்தும் எலுமிச்சை பழச்செடியில் இருந்தும் மரபணு மாற்றம் செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட செடி தான் இந்த டேபிள் ஆரஞ்சு செடிங்க. இது ஒரு ஹைப்ரிட் செடி தான். இதை மாடி தோட்டத்தில் ரொம்ப ஈஸியாக வளர்த்துடலாம். இதுக்கு எந்த ஒரு பராமரிப்பும் தேவையே கிடையாதுங்க. நம்ம இதுக்கு உரங்கள் கொடுத்தா நமக்கு காய்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு வெயில் காலம், பனிகாலம், குளிர்காலம் எல்லா காலங்களிலும் இந்த செடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வளர்ந்துருங்க. நீங்கள் இந்த சைஸ் தொட்டியில் வச்சாலே போதுங்க, இந்த செடி நல்லா வரும். பெரிய தொட்டியில் வச்சா காய்கள் இன்னும் அதிகமாக கொடுக்குங்க. மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரண தோட்டத்து மண்ணே நீங்கள் கலந்து வச்சுக்கலாம். அதில் நீங்கள் கொஞ்சமாக தொழு உரம், மண்புழு உரம், வேப்பம் புண்ணாக்கு இதை மட்டும் கலந்து நீங்கள் ஆரம்பத்தில் வச்சுருங்க. இந்த செடி நல்லா வளர்ந்து நமக்கு காய்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த செடிக்கு நோய் தாக்குதல் பெரும்பாலும் ரொம்ப வராதுங்க, இலை சுருட்டல் மட்டும்தான் வரும். சில நேரங்களில் இந்த மாதிரி புழுக்கள் பாதிப்பு வருங்க. அந்த மாதிரி வரும்போது நம்ம அந்த இலைகளில் இருந்த புழுக்களை அப்படியே நம்ம எடுத்துடணும். ஏதாவது ஒரு பூச்சி தாக்குதல் நம்ம பார்த்தோம்னா முதல்ல நம்ம அதை பார்த்தோன்னே பிச்சு எடுத்துடணுங்க. நம்ம ஏதாவது ஸ்ப்ரே பண்ணியோ கரைசல் தெளிச்சியோ நம்ம அதை போக வைக்கலாம்னு நினைக்கவே கூடாது. ஏன்னா அது நம்ம 2வது தான் அதை நம்ம ட்ரை பண்ணோம். பார்த்தோன்னே முதல்ல அந்த இலைகளை நம்ம உடச்சி விட்டுறணும், எடுத்தும் விட்டுறணுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வேப்ப எண்ணெய் கரைசலை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். வேப்ப எண்ணெயை நீங்கள் ஷேக் ஆயில் கலந்து நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா பூச்சி தாக்குதல் எல்லாமே போயிடுங்க. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மாவு பூச்சிகள் வரும். அப்படி மாவு பூச்சிகள் வந்தால் மைதா மாவு கரைசல் அதை ரெடி பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். 2 நாள் கழித்து மறுபடியும் அந்த செடிக்கு மேலே நீங்கள் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அந்த மாவு பூச்சிகள் முழுமையாக போயிடும். அதுலேயும் உங்களுக்கு மாவு பூச்சிகள் போலனா அரிசி களைஞ்ச தண்ணியை ஒரு 4 நாள் நல்லா புளிக்க வச்சுருங்க. புளிக்க வச்சுட்டு நீங்கள் அதை தண்ணிலாம் கலக்காமல் ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி அதை அப்படியே டைரெக்டாகவே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அந்த மாவு பூச்சிகள் எல்லாமே நல்லா உங்களுக்கு சுத்தமாகவே போயிடுங்க. செடி வச்ச உடனே நீங்கள் காய்கள் இது காய்ச்சிச்சுன்னா நீங்கள் அந்த காய்களை வளர விடாதீங்க. அந்த காய்களை எடுத்து விட்டுருங்க. செடி கிட்டத்தட்ட ஒரு வருடம் நல்லா வளரட்டுங்க. வளர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் காய்களை வளர விடுங்க. செடி கொஞ்சம் வளர்ந்தாதான் நமக்கு காய்கள் நிறைய கொடுக்கும். சின்ன செடியிலே காய்கள் வந்தால் செடியோட வளர்ச்சி பாதிக்குங்க. அதனால் 1 வருஷம் கழித்து தான் நீங்கள் காய்க்க விடணும். இந்த டேபிள் ஆரஞ்சு பழத்தோட சுவை எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இதோட சுவை பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழமும் ஆரஞ்சு பழமும் கலந்த சுவையில் இருக்குங்க. ஆனால் எலுமிச்சை பழத்தோட அந்த புளிப்பு தான் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசாக பழுத்தோடனே இதை சாப்பிட்டு பார்த்தேன். வாயிலே வைக்க முடியலங்க, அந்த அளவுக்கு புளிப்பு. ஒரு எலுமிச்சை பழத்தில் எந்த அளவுக்கு புளிப்பு இருக்கோ அதை விட ஒரு 10 மடங்கு புளிப்பு இதில் அதிகமாகவே இருக்குங்க. அதனால் நீங்கள் எப்போவுமே நல்லா பழுத்து நல்லா ஒரு நல்ல டார்க் எல்லோ கலர் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்திங்கன்னா இதோட சுவை ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த பழத்தில் உப்பும் மிளகாய் தூளும் தூவி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் நீங்கள் இதை பழுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டிங்கன்னா உங்களால் வாயிலே வைக்க முடியாது, அந்தளவுக்கு புளிப்பு சுவை அதிகமாக இருக்குங்க. நீங்கள் ஒரு பழத்தை எடுத்தாலே நீங்கள் 10 பேருக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கலாம், அந்த அளவுக்கு இதில் புளிப்பு தன்மை அதிகமாக இருக்குங்க. சைனா, ஜப்பான் இந்த நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா இது ஒரு வாஸ்து செடியாகவே வளர்க்குறாங்க. இந்த செடியை வீட்டுக்கு வீடு வாசலில் கண்டிப்பாக வச்சுருவாங்க. ஏன்னா இந்த செடி வளர்த்தா அதிர்ஷ்டம்னு சொல்லி நிறைய பேர் இந்த செடியை வீட்டுக்கு வீடு வளர்ப்பாங்க.
இந்த செடியை நம்ம தரையில் வச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு 12 அடி ஹைட்டு கூட இந்த செடி நல்லா வளருங்க. நம்ம மாடி தோட்டத்தில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா இது ஒரு 4லேருந்து 5 அடி ஹைட்டுக்கு வளரும். இதை மற்ற செடிகள் மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டால் தான் காய்கள் காய்க்கும் அப்படின்லாம் கிடையாதுங்க. நம்ம இதை கட் பண்ணியும் விட தேவையில்லை, இந்த இலைகளையும் நம்ம எடுத்து விட தேவையில்லைங்க. அது வாட்டுட்டு காய்களை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ இந்த செடிக்கு நம்ம என்னென்ன உரங்கள் கொடுக்கலான்னு பார்க்கலாம். நம்ம எப்போவுமே உரங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதில் இருக்க களை செடிகள் எல்லாமே எடுத்துடலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா களை செடிகள் கொஞ்சம் சின்ன சின்ன செடிகள் நிறையா இருக்குது, அது எல்லாத்தையும் எடுத்துடுறேன். நான் போன மாதம் பார்த்தீங்கன்னா இந்த செடிக்கு ஆட்டு புழுக்க கொடுத்துருந்தேங்க. இந்த செடி பூ வச்ச உடனே நம்ம ஏதாச்சும் ஒரு உரங்களை கொடுத்துடணும். நான் பார்த்தீங்கன்னா ஆட்டு புழுக்க கொடுத்தேன். எனக்கு அப்போ இந்த ஆட்டு தொழு உரம் தான் எனக்கு கிடச்சிது. அதனால் இதை நான் அப்படியே கொண்டு வந்து இந்த செடிக்கு கொடுத்துட்டேன். அது அப்படியே மேலே இருக்க பாருங்கள். இந்த வாட்டி நான் கொடுக்க போகிறது பார்த்திங்கன்னா மாட்டு தொழு உரம் தான் கொடுக்குறேன். நம்மக்கிட்ட எப்போ என்னென்ன உரங்கள் இருக்கோ அந்த உரத்தெல்லாம் நம்ம செடிகளுக்கு பயன்படுத்திக்கணுங்க. இந்த உரம் தான் கொடுக்கணுன்னுலாம் கிடையாது. எப்பப்போ என்னென்ன உரங்கள் கிடைக்குதோ அது எல்லாமே நம்ம மாடித்தோட்ட செடிகளுக்கு ரொம்ப சுலபமாக பயன்படுத்திக்கலாம். ஆட்டு தொழு உரம் இந்த செடிக்கு கொடுத்த உடனே பிஞ்சுகள் எல்லாமே நல்லா பெருசாக தொடங்குச்சுங்க. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 50லேருந்து 60 பிஞ்சுகள் வச்சுது. அந்த பிஞ்சுகள் எல்லாமே எனக்கு காய்களாக மாறுச்சுங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா இதில் பூவும் இருக்குது, பிஞ்சும் இருக்குங்க. எப்போவுமே காய்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா மாட்டு தொழு உரம், அதாவது மாடு வந்து சாணம் போட்டு வச்சுருந்தது வெளியே, அந்த சாணத்தை கொண்டு வந்து நான் காய வச்சுருந்தேன். இது நல்லா காஞ்சி போச்சு. இதை நல்லா ஈஸியாகவே நம்ம உடச்சி எடுத்துடலாம். கிட்டத்தட்ட இது ஒரு 2 மாதம் ஆச்சுங்க நான் இதை எடுத்து வச்சு. இதுதான் இப்போ என்னுடைய செடிக்கு நான் வந்து இதை பயன்படுத்த போகிறேன். இதை நல்லா உடச்சி தூளாக்கி இதில் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கொடுக்க போகிறேன். இதை உடச்சி செடிகளுக்கு கொடுக்கும்போது நான் அந்த வீடியோவை எடுக்கலைங்க, மிஸ் பண்ணிட்டேன். இதை நல்லா தூளாக்கி என்னுடைய செடிக்கு ஒரு 2 கையளவு கொடுக்குறேங்க. மாட்டு தொழு உரம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தழை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து இது எல்லாமே இதிலே வந்துடுங்க. இந்த தொழு உரம் நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா செடியோட வளர்ச்சி ரொம்ப அருமையாக இருக்குங்க. இலைகள்லாம் எப்போவுமே பசுமையாகவே இருக்குங்க. இந்த செடிக்கு தொழு உரம் கொடுத்து 1 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா நான் இப்போ போன் மில் கொடுக்குறேங்க. இந்த போன் மில் நம்ம இந்த மாதிரி பழச்செடிகளுக்கு கொடுக்கும்போது பழங்களோட வரத்து நமக்கு அதிகமாக இருக்குங்க. அந்த பழங்கள் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று நமக்கு நல்ல பெரிய பழங்களாக கிடைக்கும். என் மாடி தோட்டத்தில் இருக்க மாதுளை பழச்செடிகள், அப்புறம் வந்து சப்போட்டா செடி, இந்த செடிக்கெல்லாம் நான் இந்த மாதிரி போன் மில் மாதம் ஒரு முறை கண்டிப்பாக கொடுத்துருவேங்க. வேரை சுற்றி போட்டு விட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணியை தெளித்து விட்டுருங்க. செடி சூப்பராக வரும், நமக்கு காய்களும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த செடியில் காய்கள் காய்ச்சிச்சின்னா நம்ம உடனேலாம் அறுவடை பண்ண முடியாதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆகுங்க. அந்த காய் நல்லா முழுமையாக பழுத்து நமக்கு அதுக்கப்புறம் பறித்தாதான் நமக்கு இந்த பழம் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். சீக்கிரமாக பறிச்சிங்கன்னா புளிப்பாக இருக்குங்க. இந்த டேபிள் ஆரஞ்சு செடிக்கு அடுத்து நான் கொடுக்கக்கூடிய உரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி கழிவு தாங்க. அவரைக்காய் வாங்கி வச்சுருந்தேன். அந்த அவரைக்காய் பார்த்தீங்கன்னா சமைக்காமல் முத்தி போச்சு. அதனால் அந்த அவரைக்காயில் இருந்த அந்த பருப்பெல்லாம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி, இந்த சீசனில் பச்சை பட்டாணி நமக்கு நிறையா கிடைக்கும். அதனுடைய தோலும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இப்போ இந்த செடிக்கு இதை நான் டைரெக்டாகவே கொடுக்க போகிறேன். நம்ம இதை கம்போஸ்டாக தான் செஞ்சு கொடுக்கணுன்லாம் கிடையாது. எப்போவுமே பழச்செடிகளுக்கெலாம் நம்ம இந்த மாதிரி காய்கறி கழிவுகளை டைரெக்டாகவே கொடுக்கலாங்க. செடி ஒன்றுமே ஆகாது, நல்லா தான் இருக்கும். நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கரும்பு சக்கை கொடுத்துருக்கேன், அதுவும் மேலே இருக்குது பாருங்கள். கரும்பு சக்கை கொடுத்தா நமக்கு செடியில் எப்போவுமே கொஞ்சம் ஈரம் தாங்கி நிற்குங்க. அதனால் கரும்பு சக்கையை போட்டு விட்டுருக்கேன். இப்போ இந்த காய்கறி கழிவுகளிலேருந்து ஒரு 2 கை அளவு கொடுக்குறேங்க. நல்லா சுற்றி போட்டு விட்டுறணும். போட்டு விட்டுட்டு தண்ணியை தெளித்து விட்டால் போதுங்க. இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு உரங்களை நீங்கள் கொடுத்தா போதும். இப்போ நான் கொடுக்கக்கூடிய உரங்களில் எந்த உரம் இருக்கோ அது மட்டும் கொடுங்க. இல்லாத உரங்கள் கொடுக்கலன்னா பரவாயில்லைங்க. காய்கறி கழிவுகள் நமக்கு கிச்சனில் தினமும் கிடைக்கும் இல்லையா, அதை கொண்டு வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தாலே போதுங்க, நமக்கு காய்களை நிறைய கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த பழம் பழுத்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆச்சு. இப்போ தான் நமக்கு அறுவடைக்கு தயார் இருக்குது. தொட்டோடனே கையில் வந்துருச்சு. இப்போ நான் இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப டார்க் ஆரஞ்சாக இருக்குங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப ஜூஸியாக இருக்குங்க. அது கட் பண்ணும் போதே தண்ணி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அழகாக வருது வெளியே. இதில் உப்பும் மிளகாத்தூளும் தூவி இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்க்குறோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா புளிப்பு இனிப்பு கலந்த சுவை இருக்குங்க. எவ்வளோ பழங்கள் பழுத்திருக்கு பாருங்கள். ஆனால் பழங்கள் நல்லா பழுத்த உடனே நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் இதோட சுவை சூப்பராக இருக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்காவது இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.
நம்ம சேனலில் மாடி தோட்டத்து செடிகளுக்கு என்னென்ன உரங்கள் கொடுக்கலான்னு நிறைய பதிவுகள் போட்டிருக்கேங்க. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். இயற்கையை நேசிப்போம். நன்றி.